السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தாலா அவனை பற்றி படிப்பதற்காக நம்ம எல்லோரையும் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹை பற்றி நாம் படிப்பது அறிவது என்பது அல்லாஹ் நம் மீது இறக்கப்படுகிறான் என்பதனுடைய ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம் எல்லோரையும் அவனுக்காக அவனை பற்றி படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு என்ன? எல்லாரோட வாயிலிருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அது வரணும், அது எப்பயும் வந்து கொண்டே இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அல்ஹம்துலில்லாஹ் என்று போனால் அது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன அமைதியாக, மன நிம்மதியாக போகும் என்பதை நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து பார்க்க முடிகிறது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு தலைப்பா? இப்போ நம்ம தமிழ்ல தான் தலைப்புகள் வைப்போம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை அப்படி சொல்லும் பொழுதே நம்ம எல்லோருக்குமே புரிந்து போய் விடுகிறது அந்த வார்த்தை எவ்வளவு பெருமதியானது. நம்மளை அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நாளும் அதை மொழிந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு முறை அல்ல, பல முறைகள். ஏன்னா காலையில எழும்பின உடனே என்ன செய்யறோம்? என்ன துவா ஓதுறோம்? முதலாவதாக நம்ம புகழ்றோம் அல்லாஹ்வை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி, சொல்லுங்க, அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அந்த துவா ஓதாதவங்க இப்போ ஓதிட்டாங்க. அந்த துவா எழும்பின உடனே நமக்கு ஓத கிடைக்கல என்றால் ஞாபகம் வந்தோடனே ஓதிக்கலாம். ஹைர். அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி நம்ம அடிக்கடி ஓதுற ஒரு சூரா. ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா சூரா அல் ஃபாத்திஹா. அப்ப சூரா அல் ஃபாத்திஹா நம்ம அஊது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் ஓதும்போது அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி நம்ம ஓதுறோம். அப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து ஓதுறீங்களா அப்படிதான் கேட்போம். அல்ஹம்து சூரா பாடமாண்டு இல்லைங்களா? இப்போ அவுது குர்ஆன் ஓதும்போது எல்லாத்துமே ஓதுவோம். பிஸ்மி எல்லா சூறாக்கு ஆரம்ப வசனம்னு சில அறிஞருடைய கருத்து. சில அறிஞர்கள் சூரா ஃபாத்திஹாங்குவாங்க. சில அறிஞருடைய கருத்துப்படி சூரத்தினுடைய ஆரம்பத்தில் ஓதுறது. சில அறிஞருடைய கருத்துப்படி எல்லா சூறாவினுடைய ஆரம்ப வசனம் பிஸ்மின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்ஹம்து என்பது அந்த சூரா ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி சூரா அல் ஃபாத்திஹா ஆரம்பிக்குது. அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வாசகம் குர்ஆன்ல 6 இடங்கள்ல வருது. என்ன? ஹைர். அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 6 இடங்கள்ல சொல்கின்றான். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்து லில்லா என்ற வார்த்தை குர்ஆன்ல 23 இடங்கள்ல வருது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 23 இடங்கள்ல பயன்படுத்துகிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா 5 சூறாக்களை அல்ஹம்து கொண்டு ஆரம்பிக்கிறான். ஒன்று சூரா அல் ஃபாத்திஹா, 2 சூரா அல் அன்ஆம் ஓட இருக்கும். சூரா அல் அன்ஆம், சூரா அல் ஃபாத்திஹா, சூரா அல் அன்ஆம், சூரா அல் கஹஃப். நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச சூரா. என்ன அது எப்படி ஆரம்பிக்குது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப். மாஷா அல்லாஹ். ஹைர். அதுல ஹைர். அப்ப அல்லாஹ் தஆலா சூரா அல் கஹஃப் அப்படி ஆரம்பிக்கிறார். அது மாதிரி சூரா சபா, அது மாதிரி சூரா ஃபாத்திர், சூரா ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரிஸ் ஸமாவாத் அப்படி வருது. ஹைர். அப்ப எனவே இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ்
அது மாதிரி ஒரு சில சூறாக்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு முடிவடைவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கின்ற பொழுது அதனுடைய கருத்துக்கள் மிக பிரம்மாண்டமான கருத்து. அல்ஹம்து எல்லா புகழ்களும், அதுக்குள்ள எல்லா புகழ்ச்சிகளும் உள்ளடங்கிடும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் அல்லாஹ் புகழ்ந்தாலும் அல்லாஹ் புகழ்ந்து முடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அல்ஹம்து லில்லாஹ் அது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அவன் யார்? ரப்பில் ஆலமீன். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப எனவே இந்த அல்ஹம்து என்ற வார்த்தை குர்ஆன்ல நீங்க தேடி பார்த்தால் நிறைய இடங்கள் அல்லாஹு தாலா இதை பயன்படுத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதைத்தான் நபிமார்கள் நன்றி செலுத்துகின்ற வார்த்தையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிகமாக நபிமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? சூரா அல் முஃமினூன் 28வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லது அவன் எத்தகையவன் என்றால் நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன் அநியாயம் செய்கின்ற சமூகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்தான். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய ஒரு அருள். நன்றி செலுத்துவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினுடைய ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அவங்க சொல்றாங்க எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சூரா இப்ராஹிம் 39வது வசனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ்களும். இவ்வளவுதான் வரையறுக்க முடியாது. அனைத்து புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன்தான் வஹபலி எனக்கு வஹப நன்கொடையாக தந்தான். முதுமை பருவத்தில் யார தந்தான்? இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு விரோதிகள் அநியாயக்காரர்களிடம் இருந்து பாதுகாப்பு பெறுகிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாயிலிருந்து வந்ததும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாயிலிருந்து வந்ததும் அல்ஹம்துலில்லாஹ். தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற வார்த்தை அல்லாஹு தஆலா சூரா நம்ல் 15 அல்லாஹ் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லதி அவன் எத்தகையவன் என்றால் ஃபضலனா எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறான் அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன் அவனுடைய அதிகமான அடியார்களை விட முஃமினான அடியார்களை விட அதிகமான முஃமினான அடியார்களை விட அல்லாஹ் எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய அல்லாஹ் அருள் செய்திருந்தான். ஏன்னா பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். ஏன்னா அதே மாதிரி பறவையினுடைய பாசைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வெறும்புடைய பேச்செல்லாம் கேட்டாங்க. அப்படித்தானே? அப்ப அது மாதிரி அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அருள்கள் நிறைய இருக்குது. அப்ப அந்த அருள்களுக்கு எல்லாம் அவர்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது என்ன சொன்னாங்க? அல்லாஹு தஆலா சூரா நம்ல் 15வது வசனத்துல சொல்றான் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அப்ப பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்கள் குறித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல அடையாளப்படுத்துகிற பொழுது அவர் அருட்கொடைகளுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது நம்ம ஷுக்ர் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது விரிவா பேசியிருக்கிறோம், நன்றி செலுத்துதல் சம்பந்தமா. அப்ப நன்றி செலுத்துதல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அது நன்றி செலுத்துவோர்களுடைய வார்த்தை. அதனால முழுமையான நன்றி செலுத்துதல் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா எல்லாம் நன்றி செலுத்தியாச்சு அப்படின்ட்டு. நன்றி செலுத்துதல் என்பது அது பல வகைகளை கொண்டது. உடலால செய்யணும், உள்ளத்தால செய்யணும் நன்றி செலுத்துதல், வாயால நன்றி செலுத்தணும். அப்படி நன்றி செலுத்துதல் என்பது அது வேற பகுதி. ஆனால் அந்த வார்த்தைகள்ல மிக பிரதானமான வார்த்தை நன்றி செலுத்துதல்ல இந்த அல்ஹம்து என்பதை குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
இப்படி நபிமார்களை அல்லாஹு தாலா உதாரணத்துக்காக சொல்லினான். அப்ப கடைசியாக தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சூரா நம்ல் 15வது வசனத்துல சொல்லினான். அதே மாதிரி தான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது மனித வாழ்வினுடைய அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியது. எல்லா கட்டங்களிலும் அல்ஹம்தை விட்டு ஒரு மனிதன் தூரமாக இருக்க முடியாது. அப்படி தூரமாக இருந்தால் அவன் பல அருள்களை இழக்கின்றான், பல நியமத்துக்களை தன் வாழ்க்கையிலே இழந்து போய்விடுகிறான். சொர்க்கத்துக்கு போனா கூட சொர்க்கவாதிகள் சொல்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன். அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன். சூரா ஃபாத்திர் 34வது வசனம். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் யார் என்றால் அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை அஸ்ஹப என்ன போக்கியவன். ذهبنا சென்றான், அஸ்ஹபனா போக்குறது, இல்லாமல் செய்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா கவலைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பெறுகின்ற இடம் எது? அந்த மறுமையினுடைய ஆரம்ப நிலை மரணத்துக்கு சொர்க்கவாதியாக ஒருவர் மரணிக்கிறாராக இருந்தால் அவருடைய மரணத்துக்கு பின்னால வர எல்லாமே நிம்மதியாகத்தான் இருக்கும். அதுல உச்சகட்டமாக அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் நன்றி செலுத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிற, புகழ்ச்சி அல்லாஹ் புகழ்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். சூரா ஃபாத்திர்ல எப்படி கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப உலக விவகாரங்கள்ல முஃமின் அதிகமாக தன்னை போட்டு அலட்டி கொள்ள மாட்டான், அது கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலா தஹினு வலா தஹ்ஸனு. ஆனா மறுமையிட கவலை, மௌத்தை பத்தி உள்ள கவலை இருக்கணும், அது இருந்திருக்குது எல்லாருக்குமே. சஹாபாக்கள் அவர்களை உருவாக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் இருந்திருக்குது. ஆனா உண்மையாக ஒரு முஃமின் பரிபூரணமாக கவலை நீங்கி சந்தோஷமா இருக்கிற இடம் சொர்க்கம் தான். அப்படித்தானே? அப்ப அவங்க சொல்லுவாங்க அஸ்ஹப அன்னல் ஹஸன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல கவலை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அப்படி நிறைய துஆக்கள் இருக்குது, நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை பத்தி சொல்லும் பொழுது சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சொர்க்கத்துக்கு போய் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல இன்பங்களை கொடுப்பான். என்ன? சூரா அல்-ஆராஃப் 43வது வசனம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா வார்த்தைகளையும் பாருங்க, உச்சகட்ட புகழ்ச்சியினுடைய வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ். அல்லது அவன் எத்தகையவன் என்றால் ஹதானா லிஹாதா, அவன் தான் எங்களுக்கு இதன் பால் நேர்வழி காட்டி இருக்கிறான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். புரியுதா? எப்படி அற்புதமான வார்த்தை. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு வந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். அப்ப இந்த ஒரு சொர்க்கத்தில இன்பங்கள் கிடைத்தது அல்லாஹ்வுடைய அருள். அப்ப அவர்கள் அதை அல்லாஹ் அப்படி புகழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சூரா அல்-ஆராஃப் 43வது வசனத்தில் சொல்றான். சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய எல்லா வார்த்தைகளுடைய முடிவுரையாகவும் எது இருக்கும்? வஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம சொல்லுவோம் ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கவாதிகள் எப்படி சொல்லுவாங்க? வஆகிரு தஅவாஹும், அவர்களுடைய அழைப்பினுடைய, அவர்களுடைய பேச்சுக்களினுடைய, அவர்களுடைய வார்த்தைகளினுடைய எல்லாத்துக்கும் முடிவுரையாக இருப்பது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பதுதான் இருக்கும். அப்ப சூரா யூனுஸ் 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலகத்துல துவங்குது. காலையில அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறோம், தூங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம தூங்குவோம், அது பின்னால வரும். அப்ப எனவே எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதுல என்ன அல்லாஹ் சொல்றான், நீ என்னதான் செஞ்சாலும் வாழ்க்கையில உனக்கு என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் நீ நடக்கின்ற விஷயங்கள் ஒரு பக்கத்திலையும் அல்லாஹ் தந்த விஷயங்களை ஒரு பக்கத்திலையும் வச்சு நீ நிறுத்து பார்த்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடியும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை உணர்ந்து சொல்வாய். நம்ம எல்லாம் பார்க்கிறது நம்மகிட்ட எது இல்லையோ அதை பார்த்தான் கவலைப்படுறோமே தவிர அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறானே என்பதை பத்தி நம்ம என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறது இல்லை.
அப்படி நம்ம யோசிச்சோம் என்றால் இந்த வார்த்தைகள் எங்களோட வாயில வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட எப்படி சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம் தானே. அவங்க சும்மா சாதாரண வேலையா செஞ்சாங்க. நம்ம ஒரு முறை 2 முறை சொல்லி பார்ப்போம், 5 முறை, ஒரு 5-10 வருஷம் கத்தி பார்ப்போம். ஒரு கூடுனா ஒரு 100 வருஷம் வச்சுக்கொள்ளுங்களேன். அதுக்கு பிறகு நம்மளை அறியாமலே தமக்குள்ள ஒரு நிராசை, அந்த தன்மை வரும். வரக்கூடாது, பொதுவாக மனித இயல்பு வரும். ஆனா அவங்க எத்தனை வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில் உழைப்பு செஞ்சாங்க. சூரா நூஹ் எடுத்து பாருங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்களோட வாயிலிருந்து வந்தது அல்ஹம்துலில்லாஹ். சோதிக்கப்பட்ட நபிமார்கள் சோதனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது சோதனையிலே இருந்து கொண்டு கூட அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் தான். பெரிய அருள்களை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். தான் செஞ்சது, தான் சம்பாதிச்சது, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய உழைப்பு என்னிடம் தான் எல்லாம் இருக்குது என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. எனவே அந்த வார்த்தை நம்மோட வாழ்க்கையில் வரும். அல்லாஹு தாலா அப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அதனாலதான் ஒவ்வொரு ரக்காத்திலையும் தொழக்கூடிய ஒரு மனிதன் அவன் சூரா அல் ஃபாத்திஹா ஓதுகிறான். அதுல அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி தான் எந்த ஒரு உரை எடுத்தாலும், எந்த ஒரு மார்க்க வகுப்புகள் எடுத்தாலும் அங்கு ஆரம்பம் செய்யப்படுவது இன்னல் ஹம்தலில்லாஹ், இன்னல் ஹம்த லில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு வரும். அந்த இன்ன வாரதுனால இன்னல் ஹம்தன்னு வரும், இலக்கணம். அது சும்மா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அந்த இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின் அப்படி அந்த வார்த்தைகள் வந்தால் அரபுல இலக்கணத்துல அல்ஹம்த அப்படி என்ன செய்ய, அல்ஹம்த மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படிதான் வரும். அப்ப இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அப்ப எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரித்தது. அதனாலதான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய நாள்ல குத்துபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாங்க என்றால் அவங்களோட குத்துபா எப்படி இருக்கும் என்றால், முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை எப்படி ஆரம்பிப்பாங்க என்றால் யஹ்மதுல்லாஹ் வ யுஸ்னி அலைஹி, முஸ்லிம் ரிவாயத், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அவங்களோட ஜும்மாவை எப்படி இருக்குமா, ஆரம்பம் அல்லாஹ் புகழ்வாங்க, அல்லாஹ் கடந்து புகழ்வார்கள், அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதுல குறிப்பா ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. அப்படி அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜும்ஆ உரைகள் வெள்ளிக்கிழமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை ஆரம்பிச்சாலும் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அப்ப ஒரு மனிதன் தொழுகின்ற ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹ், அவன் எதை ஒன்ற அல்லாஹ் பத்தி பேச ஆரம்பிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நிகழ்வுகளும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் ஆரம்பிக்கின்ற பொழுது, அதை உணர்ந்து ஆரம்பிக்கின்ற பொழுது, அதனோடு உணர்ந்து அந்த வார்த்தையோடு உறவாடுகின்ற பொழுது, அவனை அறியாமல் இதயத்திலே அல்லாஹ் ஒரு புகழ்ச்சியை, ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அவன் விரும்புறதல்ல, அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் அவனை பத்தி ஒரு கண்ணியத்தையும் மகத்துவத்தையும், அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியை, அமைதியையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அப்ப ஒரு மனிதன் அதை உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு மாத்திரம் இருந்து விட மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை அவனோட வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ்ன்ற சொல் வாயால் வருவது வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் அவனைத்தான வணங்கணும், அவனுக்கு தானே கட்டுப்படணும், அவன் சொல்றதானே கேட்கணும், அவன் தாரதையெல்லாம் நான் அவனுக்கு நெருக்கத்துக்குரியாதான் ஆக்கணும், அவனை நோக்கித்தான் நான் போகணும், அவனை அன்று வேறு திரும்புமிடம் தங்குமிடம் வேற யாரும் எனக்கு இல்லையே என்ற அந்த உணர்வு பிரதிபலிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஹை. அப்ப எனவே ஒரு மனிதன் அதிகமாக புகழ்ச்சியை விரும்புவான். இது மனித இயல்பு, என புகழணும். அதிகமாக ஆண்கள் பெண்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் என்ன யாராவது புகழ மாட்டாங்களா என்ற ஃபீலிங் இருக்கும். அப்படி எதிர்பார்க்க கூடாது. எதிர்பாராமல் கிடைக்கின்ற புகழ் என்பது வேறு, அதை நம்ம கண்டுக்க தேவையும் இல்லை, பெருசா அதை அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்பு என்பது மனிதன்ட்டு அதிகமாக இருக்கிற ஒரு அதாவது இருக்கக்கூடாத ஒன்று, பெரும்பாலும் எதிர்பார்க்கிற ஒன்று. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, ஒன்று அதை நம்ம சீர்படுத்திக் கொள்வதற்கு கேட்பது வேறு, இன்னும் ஒன்று நான் தான் பெரியால், என்னால மட்டும் தான் முடியும், நான் செஞ்சாதான் அப்படி நினைக்கிறது என்பது வேறு. அப்ப எனவே அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல எதிர்பார்க்கிறான், அது கூடாது. ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற ஒரு மனிதன் அந்த முழு புகழ்ச்சியையும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அதை அப்படி முழுமையாக விட்டுட்டு, எனக்கு ஒன்றும் நான் பெரிய ஆளில, என்ன படைச்ச அல்லாஹ் இதை செஞ்சான், அல்லாஹ் என்னை இயக்குறான், அல்லாஹ் என்ன இப்படி நடத்தினான் என்ற அந்த எல்லாத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிட்டான்னு சொன்னால் அவனோட உள்ளம் சந்தோஷமாக இருக்கும்.
எதையுமே பெருசாக என்ன செய்ய மாட்டான், அலட்டி கொள்ள மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் எங்களுக்கு அழகா படிச்சு தந்தாங்க. எப்படின்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. நம்ம இந்த ஹதீஸ் முன்னாடி ஒரு தலைப்புல பார்த்திருக்கிறோம், அதனால சுருக்கமா சொல்றேன். சுக்ர் என்ற தலைப்பு, நன்றி செலுத்துதல், அல்லாஹ்வோட உதவியை பெற நம்ம நன்றி செலுத்தணும் என்ற தலைப்புல பார்த்திருக்கிறோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்பயுமே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால என்று வாரது ஒன்று இருக்குது, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாரது ஒரு விஷயம் இருக்குது. ஹதீஸ்ல கானண்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வந்தால், அல்லது ஏதாவது அவனுக்கு முன்னால கானண்ட ஒரு செயலுக்கு முன்னால கானண்ட வார்த்தை வந்தால் அது அவங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியா இருக்கிறது, அப்படியே இருந்தார்கள் என்பதைத்தான் அது அரபு அந்த இலக்கணத்துல குறிக்கும். அப்ப கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை இருந்தது, இதா ரஆ மா யுஹிப்பு, அவர்கள் விரும்பிய ஒன்றை பார்த்தால், விரும்பிய ஒன்று நடக்குது, நமக்கு விரும்பிய ஒன்றை நடக்குது என்றால் கால அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், விரும்புற மாதிரி நடக்குது, சந்தோஷமாக நடக்குது, நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. அப்ப இப்படி நடந்தா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி, அவன் எத்தகையவன் என்றால் பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், அவனுடைய நிஅமத்தை கொண்டுதான், அருளை கொண்டுதான் நல்லவைகள் பரிபூர்ணம் அடைகிறது. சாலிஹான நல்ல விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணம் அடையுது, பூர்த்தியாகுது, நல்லபடியா நடக்குது. அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்க்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான விடயங்கள் வந்தா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமானது நடந்தா சொல்லுவாங்க. அப்ப விருப்பமானது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி தான் வஇதா ரஆ மா யக்ரஹ், வஇதா ரஆ மா யக்ரஹ், கொஞ்சம் மனசு கஷ்டமானது, கொஞ்சம் மனசுக்கு பிரச்சனையானது, அல்லது வெறுக்கத்தக்க ஏதாவது உள்ளது, கொஞ்சம் வெறுப்பான விஷயம் நடக்கின்ற பொழுது, இது எங்களால தாங்கிக் கொள்ள முடியலையே, சகிக்க முடியலையே, அப்படி ஏதாவது நம்ம யோசிப்பதானே, அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படி நடந்தால், வெறுக்கத்தக்க அல்லது மனசு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் நடந்தால், கால அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொல்லுவாங்க. அப்ப கவலையிலும் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால வருது, அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் இப்னு மாஜால பேசியிருக்கிறார்கள், ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அடுத்தது சந்தோஷமான ஒண்ணு நடந்தா நம்ம என்ன செய்வோம்? சஜிதா, ஷுக்ர், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக ஒரு சஜிதா செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வர செய்திகள் எல்லாமே பலவீனமானதான். சஜிதா ஷுக்ர் சம்பந்தமாக, நன்றி செலுத்துதலுக்காக செய்யற சஜிதா சம்பந்தமாக எல்லாமே பலவீனமானது. ஆனால் சஹீஹான ரிவாயத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அஸர் வருது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த தௌபாவுடைய வசனம், அந்த அவர்கள் தபு குடைத்ததுக்கு போகாம இருந்தாங்க 3 சஹாபாக்கள், ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி, கஅப் இப்னு மாலிக். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வருகின்ற பொழுது அவங்களுக்கு அந்த தௌபாவோட செய்தி கேள்விப்பட்டவனே சஜிதா செய்தார்கள் என்ற அந்த அசர் வந்து இந்த செய்திகளை உறுதிப்படுத்தும். அதனால் அப்படி ஒன்று இருக்கிறது என்பதை ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அது புதுசா ஒன்று செய்ய மாட்டாங்க என்பது நம்ம ஹதீஸ்களுடைய விதியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, அப்ப சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாட்டை வச்சு அதிகமான அறிஞர்கள் சஜிதா ஷுக்ர் ஒன்று இருக்கிறது, சுஜூது ஷுக்ர் ஒன்று இருக்கிறது, அப்ப நம்ம செய்யணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஹைர், அது கபீர் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வாரது என்ன நடைமுறை சார்ந்து வருகின்ற ஒன்று, அது ஆதாரபூர்வமான தரமான அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்டு ஒரு செய்தி. ஹைர், அப்ப எனவே நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப இந்த வார்த்தைகளும் வந்துடணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஹைர், இப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை எப்படி எல்லாம் அவனை மேன்மைப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது இருக்குதானே, நம்ம யோசிப்போம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா என்ன, எப்படி பயன் கிடைக்குது? சரி, நாம உணர்ந்து சொல்றோம், சரி, நம்ம சொல்ற வார்த்தைக்கு நன்மை இருக்குதா என்றால் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இந்த வார்த்தை மீசானுடைய தராசிரி தானே, நாளைக்கு அல்லாஹ் நன்மை தீமை நெருப்பானே, அந்த மீசான தராசு அப்படியே நிரப்பிடும்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வர சஹீஹான ஹதீஸ், அறிவிப்பாளர் தரமான ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 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 தம்லஉல் மீசான். மீசான் தராசை நிரப்பிரும்னு சொன்னாங்க இந்த வார்த்தை. அதே மாதிரி தான் வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இந்த ரெண்டையும் அடுத்ததா சொன்னாங்க.
மீசானுடைய தராசை இந்த ரெண்டும் நிரப்புண்டாங்க. ரெண்டு வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்ற வார்த்தை. எந்த குறைகளில் இருந்தும் அவன் நீங்கியவன், பரிபூர்ணமானவன். அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டும் தம்லஆன் அவு தம்லஉ, அந்த ரெண்டு வார்த்தைகள், அந்த வார்த்தையினுடைய அஜ்ர், அந்த ஹதீஸ் செலவங்க மொழிபெயர்க்கும் பொழுது இது ஒருமையத்தனை வந்து இருக்குது, எனவே பின்னால வார அல்ஹம்துலில்லாஹ் தான் என்று நினைப்பாங்க. அப்படி அல்ல, அந்த தம்லஉ என்பது ஒருமையாக பயன்படுத்தினாலும் பெண்பால் அந்த ரெண்டு வார்த்தையினுடைய அஜ்ர் தான் அந்த இடத்துல கருத்து. நிறைய மொழிபெயர்க்கும் பொழுது தவறா மொழிபெயர்ப்பாங்க. ஏன் அதுல தம்லஆனின்னு வருது, இருமையா. அரபுல வந்து ஒருமை, இருமை, பன்மை இருக்கும். இருமை தானே வருது சுப்ஹானல்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். தம்லஆனி அல்லது தம்லஉ மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த ரெண்டு வார்த்தையினுடைய கூலியும் இந்த வானம் பூமிக்குள்ள இருக்கிற இடம், வானம் பூமிக்கு தானே, இந்த வானங்கள் பூமிக்கு இடையில இருக்கிற இடங்களுக்கு தானே, எவ்வளவு விசாலமானது, அது எல்லாத்தையும் நன்மையால் நிரப்பிவிடும். இதுதான் இந்த ஹதீஸோட அர்த்தம். அப்ப இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? இந்த ரெண்டு வார்த்தைகளும் சுப்ஹானல்லாஹ். நம்ம விளங்கியோ விளங்காமலோ சொல்லிட்டு இருக்கிறோம். வானம் பூமிய தங்கத்தால நிரப்புறது வேற, வீட்டுக்குள்ள 1 கிலோ தங்கம் இருந்தாலே அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். வானம் பூமிய இந்த நன்மைகளால் நிரப்புறது, பாவம் இல்லாம அல்லாஹ் தஆல சன்மானம். நம்ம நன்மை செஞ்சுட்டு அதுல இஹ்லாஸ் இருக்குதா, இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குதா, ரசூலோட வழிகாட்டல் இருக்குதா, அதுல மோசூதி கலந்திருக்குதா இல்லையா, எல்லாம் செக் பண்ணி பார்த்து போனா அது எப்படி போய் சேருங்கிறது அல்லாஹ் ஆலம். ஆனால் இது அல்லாஹ்வா உங்களுக்கு தாரது, நான் தாரேன், இந்த வான பூமிக்கு இடைப்பட்ட அளவு உனக்கு நன்மையை தாரேன், நீ சொல்லு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு இதை சொல்றோம், அறிந்தோ அறியாமல சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம சொல்லலன்னு அதிகமா சொல்லணும், அதை உணர்ந்து சொல்லணும். எல்லா சிறப்புகளை பத்தி சொல்கின்ற பொழுது நம்ம அதோட நிறுத்தி கொள்ளக்கூடாது. அது வாழ்க்கையில சிறப்பே தவிர அடுத்ததெல்லாம் செய்யலான்னு அர்த்தம் எடுத்துடக்கூடாது. மாஷா அல்லாஹ் இன்றைக்கு முழுக்க வான பூமியை நிரப்பிட்டிருக்கிற நன்மையால இல்லைங்களா, செய்ய வேண்டிய பாவத்தை அங்கே போய் செய்வோம்னு நினைச்சிடக்கூடாது. எதிர்மறையா சிந்திடக்கூடாது. சிறப்புகள் சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் நன்மையால நிரப்பிட்டு இருக்கின்றா, அப்ப நாம் எப்படி உணரணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இவ்வளவு இறக்க முடியவனாக இருக்கிறானே. சாதாரணமா நம்ம இவ்வளவு பணம் கொடுத்தா என்ன பொருள் கிடைக்கும் என்பது நம்முடைய ஒரு தீர்மானம் என்றா, நம்ம எவ்வளவாவது என்ன செய்வோம், அது கூட கொஞ்சம் கூட ஒரு ஆள் தந்துட்டான்னு வைங்களேன், எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் இல்ல எல்லா திக்ர்களையும் அடிச்சுட்டு வருவோம் அவருக்கு, ஜஸாக்கல்லாஹ் அது அது. அப்ப இது உலகத்தில் நடக்கிறது, அது இயல்பு, நல்ல நல்ல பண்பு தான், அவருக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் ஹதீஸ்ல வாரதுதான். ஆனா அல்லாஹ் தாரானே, நீ சும்மா அல்ஹம்துலில்லாஹ் வாய் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல 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 உன்ன மீசான் தராசு நிறைந்து கொண்டே இருக்கிறது, வானம் பூமிக்குள்ள நன்மையால நிரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிற ஆதாரபூர்வமா ஒரு செய்தி. அப்ப எனவே நம்ம இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தை அல்ல. இந்த ஒரு ஹதீஸே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பதனுடைய அந்த உண்மையான யதார்த்தத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்அமல்லாஹு அலா அப்தின் நிஅமத்தன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தை செய்றான், ஒரு அருளை கொடுக்கிறான். ரொம்ப ஒரு நிராசை அடைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு அவருக்கு ஒரு அருள் கிடைக்குது. அவர் அந்த அருள் கிடைச்ச உடனே பெரிய ஒரு அருள், அவர் வாழ்க்கையில வந்து எனக்கு பெரிய தேவை ஒரு வீடு, இதுதான் எனக்கு பெரிய ஒரு அருள், அல்லாஹ் அதை அப்படியே செஞ்சு கொடுக்கிறான். அவனுடைய அருளால் அதை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கிறான், அவன் அல்லாஹ் அதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறான். அப்ப அவனுக்கு கிடைச்ச அந்த அருளை பார்த்துட்டு அவன் சொல்றான், ஃபகால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான், ஃபகால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். அப்ப இந்த அருளை கொடுத்ததும் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வச்சதும் அல்லாஹ். இப்ப அப்படி ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டான், பெரிய அருள் ஒன்று அவனுக்கு கிடைக்குது, ஏதோ ஒரு அருள் கிடைக்குது, நியமா ஒன்று கிடைக்குது, அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டான்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா கான அல்லதி ஆதாஹு அஃதல மிமா அஹத. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஹதீஸுக்கு மொழிபெயர்க்கிற பொழுது நிறைய முன்னப்பின வார்த்தைகள் சிலர் மொழிபெயர்ப்புக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சரியா எப்படி அறிஞர்கள், ஹதீஸ்வரி அறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்றா, சில அறிஞர்கள் கூட என்ன, சில அறிஞர்கள் அவங்களுடைய இஜ்திஹாத், அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். சரியாக முஹத்திஸீன்கள் சொல்கின்ற கருத்து என்னடால், வகால் அல்ஹம்துலில்லாஹ் அவன் சொல்லிவிட்டால், இல்லா கான அல்லதி ஆதாஹு அஃதல் மிமா அஹத, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கொடுத்தான் தானே அந்த நியமத், இவன் பெருசா நினைச்சிட்டு இருந்தான், வீடோ கடையோ அல்லது வாகனமோ நினைச்சிட்டு இருந்தான் கிடைக்கணும் சொல்லி, அதை அவன் அல்லாஹ் கொடுத்தான் தானே, அந்த பெரிய அருள் கிடைத்தவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னது, அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன வார்த்தை அவனுக்கு கிடைச்ச அருளை விட பெரியதாகி விட்டது. புரியுதா?
அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த அருளை விட எவ்வளவு பெருசாக மாறிவிட்டது, நன்மைக்குரியதாக மாறிவிட்டது. அந்த அருளை விட இரண்டாவது அருள் தான் நிரந்தரமானது. ஏனென்றா முதலாவது அருள் உலகத்தோடு அவனுக்கு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது அருள் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துல உதிக்க வைக்கிறான். அல்லாஹ் தஆலா உதிக்க வைக்கிறான். அப்ப சிலர் அந்த சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இவன் தானே சொல்றான், அல்லாஹ் தானே ஃபெஸ்டிவ் கொடுத்தது, ரெண்டாவது இவன் தானே சொல்றான் என்று சொல்லி போட்டு அது எப்படி சிறந்தது என்று சொல்லும் பொழுது பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அதை விளக்கப்படுத்துகிறார்கள். அப்படி அல்ல. அது எப்படி என்றால் முதலாவதும் அல்லாஹ் தான் கொடுத்தான், அது ஒரு அதாவது முடியக்கூடிய ஒரு அருள். இரண்டாவது அல்லாஹ் உள்ளத்துல உதிப்பை ஏற்படுத்தினான், அதுவும் அல்லாஹ் தான் கொடுத்தது. அது நிரந்தரமான அருள். எனவே இரண்டாவது அருள் தான் சிறந்தது என்பதை அறிஞர்கள், ஹதீஸ் அறிஞர்கள் விளங்கப்படுத்துவாங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சி பெரிய அருள் கிடைச்சிட்டு நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்கன்னா எது பெரிய அருள்? ரெண்டாவது நீங்க சொன்னீங்க அல்ஹம்துலில்லாஹ், முதலாவது கோடான கோடி பெருமதி, ரெண்டாவது ஒரே செகண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, அதுதான் பெருமதியானதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுல சஹீஹ் இப்னு மாஜா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3082 செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் தபரானி முஅஜமுல் அவ்ஸத்ல 1357 செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் ஷஅபுல் ஈமான்ல 4403 செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய அறிவிப்பாளர் சில பார்க்கும்போது ஒரு சஹீஹான செய்தியாக இருக்கிறது. ஹைர், அதே மாதிரி தான் இந்த செய்தியோடு இப்ப என்ன இது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதால இவ்வளவு சிறப்பா வந்து கிடைச்சது பாருங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்கள் யார்? இன்ன அஃதல் இபாதில்லாஹி யௌமல் கியாமத்தி அல் ஹம்மாதூன், வேற ரிவாயத்துல ஹாமிதூன் வருது. அதாவது அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளையில் அடியார்களில் மிக மிக சிறப்புக்குரியவர்கள். அஃதல், ஃபதல்னா சிறப்பு, அஃதல்னா மிக சிறப்புக்குரியவர்கள் யார் என்றால் அல் ஹம்மாதூன், அதிகமா அல்லாஹ் புகழ்றவங்க. எல்லா நேரங்களையும் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ஒரு கஷ்டமா இருக்குது, இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாமா, அது பொய் மாதிரி தானே சில சகோதரர்கள் நம்ம கேட்கறது சந்தேகம் வர்றது இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க அலா குல்லி ஹால். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையா தெரிஞ்சாலும் அதை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 1000 அருள்கள் கிடைத்திருக்கும், ஒரே ஒரு கஷ்டம் தான் வந்திருக்கும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தா அப்ப அந்த 1000 அருள்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். சோதனையே இல்லாம இந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை அழிவை நோக்கி கொண்டு போறான்னு நீங்க நினைச்சு கொள்ளுங்க. வேற குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன சோதனைகள் கிடைக்க இல்ல, அல்லாஹ் பாவம் செய்ய 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 ஒரு மனிதனுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்துட்டே போறான்டால் அவன் அல்லாஹ் அழிக்க போறான், அவன் அல்லாஹ் அழிவை நோக்கி என்ன கொண்டு போறான். அப்ப சோதனைகள் வாழ்க்கையில வரணும். அப்படி இருந்தா தான் அவன் அல்லாஹ்வை நெருங்குவான், அல்லாஹ்வை உணர்வான் என்பது ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸினுடைய சமரி சுருக்கம். அப்ப சோதனை எனக்கு மட்டும் தானே கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் தானே துன்பம் வருது என்றால் இந்த உலகத்தில அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள், அவர்கள் சோதிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்துல நாம எல்லாம் சோதிக்கப்படாமல் இருக்கலாம். அதிகமா சோதிக்கப்பட்டவங்க அவங்கதான். அது வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் ஜாமியில பதிவு செய்திருக்கிறார்கள். 1571 செய்தி. இந்த செய்தி வேறு பல அறிவிப்புகள் வருது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாக வருது. அப்ப பாருங்க, அதிகமாக இப்ப இந்த செய்தி வேற வேற பல அறிவிப்புகள் வருது. எல்லா வழிகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். இல்ல சில விளக்கம் இருக்கு. சஹீஹுல் ஜாமில் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி 1571 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த அடியார்களாக அல்லாஹ் வைத்திருப்பான், அல்லாஹ் பார்ப்பான் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், ஹமித, ஹம்மாத். ஹமிதண்டா என்ன? புகழ்றது, அல்லாஹ் புகழ்றது. யஹ்மத் புகழ்றது, ஹாமித் புகழக்கூடியவன். ஹம்மாத்ண்டா அரபு சொல்லிலக்கணத்துல ஹம்மாத் என்று சொன்ன என்ன? ஒரு விஷயத்தை அதிகமா செய்யறது. ஃபஅலண்டா செய்தான், ஃபஆல் அதிகமா செய்யக்கூடியவன். அல்லாஹ் பத்தி நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் அவனை பத்தி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஃபஆல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ரஸாக் அதிகமாக. அப்ப இந்த வார்த்தைகள் அதிகமாக என்பதுக்குள்ள வரும். அது மாதிரி புகழக்கூடியவர்கள் என்ன அப்படி அந்த அர்த்தத்தில் வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு தொழுவிச்சு கொண்டிருந்தாங்க, சஹாபாக்கள் தொழுது கொண்டிருந்தாங்க. ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி பி அஸ்ஹாபிஹி.
ஃபரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்கு, ருக்குல இருந்து தலைய உயர்த்துறாங்க. வகால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்றாங்க. கால ரஜுலுன் வராஅஹு, பின்னால இருந்த ஒரு சஹாபி சொல்றாங்க எப்படின்றால், ரப்பனா வலக்கல் ஹம்த், ரப்பனா எங்களுடைய ரப்பே, வலக்கல் ஹம்த் உனக்கே புகழ் அனைத்தும், எல்லா புகழும், ஹம்த் அல்ஹம்த் ரப்பனா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ்ண்டா என்ன? அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ரப்பனா எங்களுடைய ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இந்த வார்த்தையை சொன்னாங்க. ரப்பனா வலக்கல் ஹம்து உனக்கே புகழ் அனைத்தும், ஹம்தன் கஸீரன் அதிகமான புகழ், தய்யிபன் மனமான, முபாரக்கன் ஃபீ அதில் பரக்க செய்யப்பட்ட அருள்பாலிக்கப்பட்ட புகழ் அனைத்தும் உனக்கு தான் யா அல்லாஹ்னு சொன்னார். ஃபலம்மன் ஸரஃப, தொழுது முடிச்ச உடனே கொஞ்சம் சத்தமா தான் சொன்னார் இவர். பின்னுக்கு இருந்த சஹாபி ரிஃபாத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவர்தான் ரிஃபாத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிஞ்சு கேட்டாங்க, ஃபலம்மன் ஸரஃப கால மனில் முத்தகல்லிம், யார் இந்த வார்த்தையை சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. கால அன, நான் தான் யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபி சொல்றார். கால, அவர் கொஞ்சம் வேற அறிவிப்புகள், பல அறிவிப்புகள் இது வருது, நிறைய கிரந்தங்கள் வருது. அப்ப அவர் கொஞ்சம் நம்ம ஏதோ சொல்லிட்டோமோ தெரியாம அல்லது கொஞ்சம் வித்தியாசமா தான் அவர் நினைச்சார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால, இந்த செய்தியில காலான நான் சொல்லி சொன்னதா வருது. கால, அவங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஅய்து நான் பார்த்தேன், பிதஅத்தன் வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா அய்யும் யக்துபுஹா அவல், நான் பார்த்தேன் 30 சொச்ச மலக்குமார்கள் போட்டி போட்டாங்க இந்த நன்மை எழுதுறதுக்கு. யார் முதலாவது இந்த நன்மை எழுது? ஏன்னா நன்மை அதிகமா எழுதிட்டு அல்ல, உதாரணமா வந்து நம்ம யாரையாவது 10 பேரை அனுப்புறோம்டா நம்மளோட வேலைக்கு, யார் கூடுதலா ஆட்களை சேர்த்துட்டு வராது, அப்படிதான் நம்ம உலகத்தை வச்சு சொல்லணும். இப்ப மலக்குமார்கள் அப்படிதான் நன்மை அதிகமா எழுதிட்டு போய் கொண்டு காட்டும்போது எல்லா இடத்துல கொண்டு போய் காட்டுவாங்க. அப்ப போட்டி போடுறாங்க 30 சொச்ச மலக்குமார்கள், நான் தான் எழுதுவேன் சொல்லி நன்மையை. அந்த அளவு பெருமதியான வார்த்தைன்னு சொன்னாங்க. வேறு பல அறிவிப்புகள்ல வருது, யார் இதை எழுதிட்டு முதலாவது எல்லா இடத்துல போறதுன்னு போட்டி போடுறாங்க. அதே மாதிரி இன்னும் பல அறிவிப்புகள், வேற வேற அறிவிப்புகள் எல்லாம் வருது. எப்படின்னால் சில வேற அந்த ஹம்தோட சம்பந்தப்பட்டு வருகின்ற பொழுது வேறு சில அறிவிப்புகள் வருது, அவர்கள் நன்மை எழுத பார்த்தாங்க, இதுக்கு நன்மையே தெரியாம இருந்தது, அவங்களால நன்மை தீர்மானிக்க முடியாமல் போய்விட்டது. அப்ப அல்லாஹ் சொன்னான், உக்துபு கமா கால அப்தி, அடியான் சொன்ன வார்த்தையை எழுதிட்டு வாங்க, நான் நன்மையை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சில அறிவிப்புகள் வருது. அப்ப அந்த அளவுக்கு பெருமதியான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற வார்த்தை. இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது, சிறப்பு என்ன வருதுன்னா, இது புகாரில 799 ஹதீஸ், முஸ்லிமே வருது, புகார்ல 799 செய்தி. அப்ப இந்த செய்தியில வருது என்னென்றால், 30 சொச்ச மலக்குமார்கள் போட்டி போட்டாங்க யார் முதலில் இந்த நன்மைகளை எழுதுவது என்பதற்காக. அப்ப பாருங்க, அப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க? ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதாக்கு போற நிறைய துஆக்கள் வந்து இருக்குது. அதுல இப்ப இந்த துஆவை நம்ம ஓதுறோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இது நடக்கும். நீங்க சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லிட்டு ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்பதை சொல்லிவாங்க. ஃபர்தான தொழுகையில என்ன, சுன்னத்தான தொழுகையில சொல்லிவாங்க. சொல்லி வந்தா ஒவ்வொரு நாளும் மலக்குமார் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நன்மை எழுதுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் முயற்சியோமா, அதிகமானவங்க செய்யறவங்க இருப்பீங்க, செய்யாதவங்க இந்த நன்மை இவ்வளவு சிறப்புக்குரியது. இப்ப நிறைய பேர் ரப்பனா லக்கல் ஹம்து மில்லா ஸமாவாத்தி அப்படி நிறைய துஆக்களை பாடம் பாக்கி வச்சு அதுல நிறைய செய்திகள் வருது. நம்ம தொழுகையின் துஆக்கள் நம்ம பேசும்போது பேசணும். அப்ப இதுல சிறப்பானது இது, நிறைய நன்மைகளை சொல்லி தரக்கூடியது. அப்ப எனவே சஹீஹ் புகாரி அதே மாதிரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, புகாரில் நீங்க 799 செய்தி எடுத்து பார்த்தா என்னுடைய சிறப்புகளை இந்த செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையில் ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹ், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அல்ஹம்துலில்லாஹ், ரப்பனா வலக்கல் ஹம்த். அந்த அல்ஹம்துலில்லாஹ்னா அதனுடைய அர்த்தம் உனக்கே புகழ் அனைத்தும், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஆ அஹதுக்கும் ருயா யுஹிப்புஹா, யாராவது உங்களில் ஒருவர் நீங்க விரும்புற கனவு கண்டால், நமக்கு நல்ல விருப்பத்துக்குரிய கனவு, மாஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ் போய் தொழுதுட்டு இருக்கிறோம், சஜிதாவுல துஆ கேட்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்றோம், இப்படி நல்ல கனவுகள் நீங்க கண்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணலாமாட்டா ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னah அறிஞர்கள் ஹதீஸ் உட்பட சரியான பல செய்திகள், ஒரு செய்திகள்ல பல செய்திகள் உட்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காணவுல காணலாம் என்பது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய எல்லா அறிஞர்கள், ஹதீஸ் உரை போல எல்லா அறிஞருடைய கருத்து. அப்ப நீங்க விரும்பக்கூடிய ஒரு செய்தியை நீங்க பார்த்தால், கனவில் கண்டால், துஹிப்புஹா, அப்ப நல்ல கனவு ஒன்று வந்திருக்கு, அப்படி நீங்க கண்டா, நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும்? முதலாவது ஃபஹ்மதில்லாஹ், அல்லாஹ் புகழுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. வஹத்திஸ் பிஹா மன் துஹிப், அதை நீங்க விரும்புற உங்க ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்?
சொல்லிக் கொள்ளலாம். எல்லாருக்கும் சொல்லு வரையில ஒரு செய்தியில வந்து நீங்க நீங்க சொல்லுங்க, அதை மக்களுக்கு ஃபல்யுஹதிஸ் பிஹான்னு வருது. இன்னும் சில செய்திகள் அதை வரையறுத்து சொல்லுது, உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு சொல்லுங்க, அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு. அப்ப ஹதீஸ் எப்படி வருது பாருங்க. இதா ரஆ அஹதுக்கும் ருயா யுஹிப்புஹா, யாராவது ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு கனவை கண்டால் ஃபஇன்னமா ஹிய மினல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய புறத்தால வந்தது உங்களுக்கு சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஃபல்யஹ்மதில்லாஹ அலைஹா, அப்ப அப்படி ஒரு நல்ல கனவை கண்டால் ஒரு மனிதர் அல்லாஹ்வை புகழட்டும். வல்யுஹதிஸ் பிஹா, அதை அவர் மக்களுக்கு சொல்லட்டும்னா இந்த வல்யுஹதிஸ் பிஹாண்டு வர ஹதீஸ வேறு அறிவிப்புகள் வரையறுக்குது, நெருக்கமானவங்களுக்கு சொல்லுங்க அல்லது நம்பகமானவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க என்பதாக தெரியப்படுத்தலாம் என்ற செய்தியை சொல்லுது. இது புகாரினுடைய 7045வது ஹதீஸ். அப்ப இதுல என்ன வருது என்றால், நீங்க நல்ல ஒரு கனவை கண்டா அல்லாஹ் போடணும். அப்ப நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அப்ப கனவு கண்டால், நல்ல கனவு கண்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்த், ஒரு அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். எப்ப பொருந்திக் கொள்கிறான்? ஐயகுலல் அக்லா அல் உக்லா, அது மாதிரி அக்லான்னு ஒரு முறை சாப்பிடுறது, உக்லான்னு ஒரு பிடி சாப்பிடுறது. அந்த எத்தனை தடவை அக்லா என்ற வார்த்தை வேற அர்த்தம், அதே லம்மா வச்சா வேற அர்த்தம். ஒரு பிடி சாப்பிடுறது உக்லான்னு வந்தா, அக்லாண்டா ஒரு முறை சாப்பிடுறது. ஒரு அடியான ஒரு பிடியை சாப்பிட்டு போட்டு அல்லது ஒரு பிடி கவலத்தை சாப்பிட்டு அல்லது உணவை உண்டு விட்டு அவன் ஃபயஹ்மதஹு அலைஹா, அவன் அல்லாஹ் புகழ்றான். அப்படி போடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி போல்ற மனிதனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா? அதே மாதிரி தான் யஷ்ரப ஷுர்பா ஃபயஹ்மதஹு அலைஹா, ஒரு தண்ணியை குடிக்கிறான், குடிச்சு போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான்டால் அப்படி சொல்ற மனிதனையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அப்ப எதை சாப்பிட்டாலும் குடிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அப்ப இந்த செய்தி முஸ்லிம்ல 2734வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபு இலக்கத்தின் அடிப்படையில். அப்ப பாருங்க, சாப்பிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணியை குடிச்சால் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எப்படி அல்ஹம்துலில்லாஹ்? அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நாம குடிச்ச தண்ணியை தந்தது யார்? அல்லாஹ். நாம சாப்பிட்ட இந்த உணவை தந்தது யார்? அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்கள்லையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு உணர்ந்து சொல்லணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை பாடமாக, வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக, வாழ்க்கையினுடைய தத்துவமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எப்படின்னால், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஃபஅ மாயிததஹு கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிஞ்சால் இப்படி ஒரு துஆ செய்வாங்க. எப்படி செய்வாங்க? அல்ஹம்துலில்லாஹி கஸீரா طيبا الحمد لله كثيرا طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغنى عنه ربنا. அற்புதமான ஒரு துஆ. எப்படி துஆ இது? நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சில அறிவிப்புகள்ல இந்த செய்தி இப்ப நான் சொன்ன செய்தி தான், அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், கஸீரன் தய்யிபன் அதிகமான மனமான அருள்பாலிக்கப்பட்ட, இந்த புகழ்கள்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சாப்பிட முடியும் துஆக்களை சொல்லுவாங்க. இந்த அருள்கள் என்ன? அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்ற நன்றி இருக்குதானே, அது நம்ம எவ்வளவுதான் போனா அது போதுமானதாக இருக்காது, அது நிறைவடையக்கூடியதாக இருக்காது, அது முடிவடையக்கூடியதாக இருக்காது. அப்படிப்பட்ட எல்லா புகழும் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. அப்ப இந்த செய்தி புகாரில 5458வது செய்தியா வருது. அப்ப அந்த புகாரில 5458 459 ரெண்டும் வருது. ரெண்டும் வித்தியாசமான சொற்பிரயோகங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப வேறு அறிவிப்புகள்ல இந்த செய்தி வரும்பொழுது அபூதாவுடைய ரிவாயத், அதாவது 3849 அபூதாவுல வரக்கூடிய ரிவாயத் செய்தி வந்து சஹீஹானதான். அதுல அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் வருது. அப்ப அப்படியும் ஓதிக்கொள்ளலாம், இப்படியும் ஓதலாம், ரெண்டுமே சரியானதான். வேற கிரந்தங்கள்ல பல கிரந்தங்கள்ல அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் வருது. அப்ப சாப்பிட முடியும் என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் அல்லது அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபீன் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. அப்ப இந்த துஆவை நம்ம ஓதிக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஓதுவாங்க. அப்ப அதுல ஆரம்பம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண புகழ் அல்ல, நினைஞ்சா பரிபூர்ணமான புகழ், முடிவடையாத புகழ், நிரந்தரமான புகழ், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இப்படி புகழ்ந்தாங்க என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அகல தஆமன் சும்ம கால், ஒரு மனிதர் சாப்பிட்டு முடிஞ்சு இந்த துஆ ஓதிக்கொள்ளலாம்.
எப்படி வருது? قال الحمد لله الذي اطعمني هذا الطعام ورزقني من غير حول مني ولا قوه. இப்படி சொன்னால் சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு மனிதர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா, ஹாதாண்டு ஒரு ரிவாயத்துல வருது, ஹாத தஆம இந்த உணவை என்றும் அறிவிப்புகள்ல வருது. இந்த அறிவிப்புல வருது எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி அத்அமனி ஹாத தஆம வரஸகனிஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அவன்தான் எனக்கு இந்த உணவை தந்தான். அத எனக்கு ரிஸ்காக என்ன அல்லாஹ் தஆலா அத எனக்கு அல்லாஹ் எந்த கஷ்டம் இல்லாம அல்லாஹ் எனக்கு கொண்டு தந்தான். எப்படி? மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, எந்த உழைப்பு முயற்சி எந்த சிரமம் இல்லாம அல்லாஹ் எனக்கு கொண்டு தந்தான். அந்த நன்றி உணர்வோட நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்னால் செஞ்ச அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சுவான். இந்த ரிவாயத்துல வேற சில அறிவிப்புகள்ல பின்னால் செய்த பாவங்கள்னு வருது. அந்த பின்னால் செய்த என்ற பாவம் மன்னிக்கப்படுகின்ற துண்டு பலவீனமானது. அது அந்த செய்திகள் அப்படி வரக்கூடிய எல்லாமே பலவீனமானது. ஹதீஸ்கள்ல முன்னால் உள்ள பாவம் பின்னால் உள்ள பாவங்களை மன்னிக்கப்படும் வாரதுல ஹதீஸ்ல எங்க பின்னால் வருதோ எல்லாமே வாய்ப்பானதுதான், எதுவுமே சரியானது கிடையாது. அது ஹதீஸினுடைய ஒரு ஆய்வு. முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது இந்த செய்தியில வருது. முன்னால் ஒமாத்தாகங்கிறது வருது. ஆனா அந்த ஒமாத்தாகங்கிறது பின்னால் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும், பின்னால் செய்யற பாவங்கள் அந்த துண்டி பலவீனமானது, அது ஆதாரபூர்வமானது கிடையாது. அப்ப முன்னால் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும் என்பது சரியானதுதான். அப்ப என்ன துவா? அத்தமனி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவான்னு ஓதுனாலும் சரி, அத்தமனி ஹாதா தாம் இந்த உணவை என்று சொல்லி அதை சேர்த்து ஓதுனாலும் அந்த நன்மை கிடைக்கும். அதே மாதிரி தான் வமன் லபிஸ சௌபன், யார் ஒரு மனிதர் ஒரு ஆடையை அணிகிறார், ஆடை அணிஞ்சு போட்டு ஃபகால, நம்ம அந்த எண்ணம் நம்மகிட்ட இல்ல, நம்ம அதிகமா ஓத இல்லைன்னா இதெல்லாம் நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். ஆடை அணிஞ்சிட்டு ஃபகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, இந்த ஆடையை எனக்கு அணிவித்தவன் அல்லாஹு தஆலா, அதை எனக்கு தந்தவன் அல்லாஹு தஆலா, அது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அந்த நன்றி உணர்வோட சொல்லிட்டு எந்த உழைப்பு முயற்சி கஷ்டம் இல்லாம அல்லாஹ் என்னை கொண்டு வந்து இதை தந்திருக்கிறான் என்று ஒரு மனிதர் சொன்னால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான். சாதாரண ஒரு விஷயமா? ஒவ்வொரு நாளும் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கும். மன்சாம ரமலான் ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. நோன்பு வைக்கிற பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப அது மாதிரி தான் இதுக்கு ஒவ்வொரு நாளும் வருது. நீங்க சாப்பிட்டு சொன்னால் உன் பாவம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி நீங்க ஆடை அணிந்து விட்டு இந்த துவா ஓதினால் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம இந்த துவாவை ஏன் சொல்றோம் என்றால், ஒரு மனிதன் சாப்பிட்டு முடிஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கணும். உடைய உடுத்தி விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உடுப்பு யார் தந்தது, இந்த ஆடை யார் தந்தது, ட்ரெஸ் யார் தந்தது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த துவாங்கிறது ஒரு பகுதி, அதுல என்ன ஆரம்பிக்கப்படுது அதுதான் இங்க நாங்க பார்க்கணும். வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் என்பதுதான். அப்ப இந்த செய்தி அபூதாவுதுல 4023 செய்தி, திருமிதியினுடைய 3458 செய்தி, இப்னு மாஜாவினுடைய 3285 செய்தி. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். சிலர் பலவீனம் சொல்லுவாங்க, அதுக்கு வேற காரணங்கள் இருக்குது. என்னென்றால் பலவீனம் சொல்றதுக்கான நம்ம ஹதீஸுடைய இந்த சனதுகள், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகள், இதுல என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்து அந்த ஹதீஸ் சரியானதான். பலவீனமான சொல்றதுக்கு நம்ம அப்படி சொல்றது அந்த கருத்து பலவீனமானது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் யார் ஒரு மனிதனை பார்க்கிறாரு, அவருக்கு உடம்புலையோ அல்லது மார்க்கத்தில் எதுலயோ ஒரு குறை இருக்குது. இப்ப அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு மனசால சொல்லணும். எப்படி? மன்றா முபுத்தலா, ஒரு மனிதரை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறார் என்றால், கொஞ்சம் சோதிக்கப்பட்டு இருக்கிறார், கொஞ்சம் உடல்ல குறைபாடு இருக்கு, இது ஏதாவது ஒரு பிரச்சனை விளங்குது, சோதிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்டால் என்ன சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பத்தலாக பிஹி வஃதலனி அலா கஸீரி மிமன் خلق தஃதீலா. அப்படி சொல்லிட்டால் எப்படி? ஏதாவது ஒரு குறை, சின்ன குறை அல்லாஹ் கொடுத்தது, அதனால அவருக்கு முன்னுக்கு போய்த்து சத்தமா ஓதணும் அப்படின்னு அல்லாது பிழை, அது கூடாது என்பதே ஹதீஸ் அறிஞர் சொல்லியிருக்காங்க. அவரோட மனசால அவர் கேட்காம நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி நம்ம ஓதணும். ஆனா அவருக்கு துவா செய்யணும், அல்லாஹ் இதை நீக்கிரண்டு. அவரு பாவம் செஞ்சு சோதிக்கப்பட்டிருக்கிறார், இன்னும் பாவம் செய்யறார் என்றால் அது வேற விஷயம்.
இல்ல அவர் சும்மா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, யா அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடு, நம்ம அவருக்கு துவா செஞ்சுட்டு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமே. நமக்கு அந்த குறை இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே போல் அனைத்தும் அல்லதி, அவன் எத்தையவன் என்றால் ஆஃபானி, என்னை பாதுகாத்தான், எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கினான், மிம்மப்தலாக பிஹி, இந்த மனிதன் நீ சோதிக்கப்பட்டதில் இருந்து, இந்த மனிதர்கள் சோதிக்கப்பட்டதில் இருந்து அல்லாஹு தஆலா எனக்கு ஆரோக்கியம் தந்தான். அதே மாதிரி வஃபல்லனி, என்ன சிறப்பாக்கி வச்சிருக்கிறான், அலா கதீரி மிமன் ஹலக தஃதீலா, அல்லாஹ் படைச்ச அதிகமான படைப்புகளை விட அல்லாஹ் என்ன மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த வார்த்தை ஒரு மனிதன் சொன்னால் லம் யுஸ்பிகு தாலிகல் பலா, எந்த மனிதன் எந்த குறைபாடு இருந்து இந்த வார்த்தையை அந்த மனிதன் சொல்றானோ, அப்படி சொல்ற அந்த துஆ ஓதுற மனிதனுக்கு அந்த நோயை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சஹீஹ் ஹதீஸ். அப்ப நம்ம அந்த துஆவை என்ன செய்யணும், மனசுக்கால ஓதணும். அப்படி ஒரு நிலை வந்து விட்டால், அப்படி ஒரு நிலை சந்தர்ப்பம் வந்துட்டாய். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில்சிலா சஹீஹாவினுடைய 2737 செய்தியா பேசியிருக்கிறார்கள். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 3432, இப்னு மாஜா 3892, இமாம் பஸ்ஸார் 5832, இமாம் தபரானி முஅஜ்ஜம் அல்-அவ்ஸத்ல 5324 செய்தியா பேசியிருக்கிறார்கள். நான் ஏன் சிலதுக்கு அதிகமா ஆதாரம் சொல்றேன் என்றால், சிலர் சில செய்திகளை என்ன செய்வாங்க, சில முழுமையான ஆய்வுகள், ஒரு சிலர் இது நம்ம சில அறிஞர்களை முதன்மைப்படுத்தும் அவருடைய ஆய்வு சரியின் அடிப்படையில். அதனாலதான் இந்த கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல அறிஞர்கள் இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த செய்தியும் சஹீஹான ஒரு செய்தி. அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சு கொள்றோம், நோயிலிருந்து பாதுகாத்தவன் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது வாழ்க்கையினுடைய அன்றாடம் நீங்க இப்படி எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களோ அத்தனைக்கும் நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையே நிம்மதியாக அருளாக சென்று கொண்டிருக்கும். அதனாலதான் உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காய்ந்த இலையெல்லாம் காஞ்சி போன ஒரு மரத்தால் நடந்து போனாங்க. நடந்து போன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களோட தடி அசா இருந்தது, அதால அடிச்சாங்க. மரத்து காஞ்ச இலைகள் இருக்குது, அதாவது மரம் நல்லா காஞ்சி லேசா தட்டி விட்டாங்க. தட்டி விட்ட உடனே, அடிச்ச உடனே அப்படி மரங்கள் இந்த இலைகள்லாம் உதிர்ந்தது. அப்படி உதிர்ந்த உடனே ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைகளை ஒரு மனிதர் சொன்னால் இந்த மரத்திலே இருந்து இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்கள் உதிரும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு அற்புதமான உதாரணத்தை காட்டி விளங்கப்படுத்தினாங்க. இந்த செய்தி திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 3533 செய்தியா பதிவிட்டிருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் ஜாமியுடைய 1601 செய்தியா பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹான செய்தி. பாருங்க, அதுல முக்கியமாக அல்ஹம்துலில்லாஹ், பாவங்கள் உதிரணும்டா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். நம்ம இந்த ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு ஒரு தர்பியா பயிற்சி தானே தவிர இதுக்கு கூட்டு திக்கர் கூட்டு இதெல்லாம் ஆதாரம் எடுத்துக்கூடாது. அப்படி செஞ்சா அது பிதாத். கூட்டா வாங்க எல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் கையை பிடிச்சிட்டு ஆடுவாங்கன்னா இது பிதாத். அதனால அறிஞர்கள் தெளிவா விளங்கப்படுத்துவாங்க. என்னடா தலீமுக்கா படிச்சு கொடுக்கறதுக்கு அந்தந்த சபையில குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை மொழிவிக்கிறது, சொல்ல வைக்கிறது, அப்படி உருவானது அந்த கூட்டு துவா. அவங்களுக்கு பின்னால துவா கேட்கறது எப்படி தெரியாது. சஹீஹ் முஸ்லிம் ஒரு ரிவாயத் வருது, துவாவை படிச்சு கொடுக்குற சமமா ஒரு செய்தி வருது. அப்ப பின்னால் உள்ளவங்க படிச்சு கொடுக்கறதுக்கு என்ன, இமாம் ஓதி அதனால அது செய்யாட்டி பெரிய பிரச்சனை, துவாவை தான் போறீங்க அப்படிங்குவாங்க. அப்ப எனவே அந்த சில இடங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, குறிப்பா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு சபையில இருந்தாங்க. அப்ப ஒருவர் தும்மிட்டு அவரை சும்மா இருக்காரு. அப்ப அவரு இப்ப பிறகு இதை சொல்லிக் கொடுக்க வேணும், மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப எப்படி சொல்லிக் கொடுக்கிறது யோசிச்சு போட்டு கேட்டாங்க. அந்த மனிதரை கேட்டாரு, ஒருவர் தும்முனா என்ன சொல்லணும்? அவர் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவர் இரஹமுக்கல்லாஹ்ன்றாரு. ஏன்னா தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர் தான் இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும். இவருக்கு அதை சொல்லவும் வேணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதவருக்கு எப்படி சொல்றது? இவர் படிச்சும் கொடுத்தாரு, அப்ப அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அவரு அல்ஹம்துலில்லாஹ் அப்ப உணர்ந்துக்கிட்டாரு, நம்ம சொன்னது ரைட் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவர் இரஹமுக்கல்லாஹ்ங்கறாரு. அப்ப என்ன அர்த்தம் என்றால், அப்ப அது படிச்சு கொடுக்கறதா. அது மாதிரி படிச்சு கொடுக்குற இடங்கள்ல அவ்வப்போது நம்ம சொல்ல வைக்கிறது, அந்த வார்த்தைகள் அந்த விஷயம் என்பது வேறு. இதை ஒரு கூட்டா எடுத்துக்கிட்டு வாங்க மாஷாஅல்லாஹ் ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பச்சை பீதாத், அது ரசூல் அப்படி காட்ட இல்லை. அதை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ரைட். அப்ப இப்படியே ஹதீஸை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதன் எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், எவ்வளவு சொல்லணும், எப்படி சொல்ல அவன் நன்மைகள் கூடிக்கொண்டு போகும், பாவங்கள் அழிபட்டு கொண்டு போகும், மீசானை நிரப்பி கொண்டு போகும். நம்ம சொல்லிட்டே போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தூங்க போறோம், எல்லாம் முடிவு கடைசி தூங்க போறோம். நிறைய துவாக்கள் இருக்குது. பிஸ்மிக ரப்பி வதஅத்து ஜம்பி, பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா,
அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வத்து அம்ரி இலைக். ஆனா எல்லா துஆக்களையும் ஆக கடைசியா ஓதணும் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வத்து அம்ரி இலைக். அது புகாரில வருது, பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அது நான் முன்னாடி பல இடங்கள்ல பேசினது. அதெல்லாம் பல சிறப்புகள் உள்ள துஆக்கள், அதெல்லாம் துஆக்களோட சம்பந்தப்படுது. இப்ப நம்முடைய தலைப்போட அல்ஹம்துலில்லாஹ் என்ற விஷயம் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க சென்று விட்டால் அதாவது அவங்களோட படுக்கைக்கு தூங்குறதுக்காக சென்று விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆ நமக்கு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இதை நம்ம ஓதணும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவிய. அற்புதமான ஒரு துஆ. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்தான், குடிக்கிறதுக்கு தண்ணீர் தந்தான், தண்ணீர் போட்டினான், வகஃபானா, எங்களுக்கு கெடுதிகளை எங்களுக்கு பாதுகாத்தான், எங்களை தங்குறதுக்கு நல்ல ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். நம்ம நிம்மதியை தூங்குறோமே, சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பேர் வீதி ஓரங்கள்ல பாருங்க, சிலவங்க ஹாஸ்பிட்டல்ல தூங்க முடியாம எத்தனையோ பேர். எப்படி ஒரு அருள் அல்லாஹ் தந்திருக்கிறான், சாதாரண ஒரு அருளா. அப்ப அல்லாஹ் இப்படி துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி போட்டு, அது மட்டுமல்ல ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவிய, எத்தனையோ மனிதர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாளர் இல்லை, இறக்கப்படக்கூடியவர் இல்லை, துன்பத்திலே இருந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை கொடுக்கக்கூடிய தங்குமிடம் எதுவுமே இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தூங்குவார்கள் செய்தி முஸ்லிமுடைய 2715வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சரியான செய்தி. அப்ப தூங்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தூங்குகின்ற பொழுது கடைசியா நம்ம சொல்றோம், எல்லா துஆக்களோட சேர்த்து கடைசியாக முடிக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். எழும்புறோம், கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பின உடனே சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். தூங்கின பிறகு எனக்கு உயிரை தந்து எழுப்பி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் பக்கமே நாம் திரும்பி செல்ல போறோம், எழும்பி செல்ல போறோம், மீண்டு செல்ல போறோம். அவன் பக்கமே நாம் என்ன எழும்பி அவனுக்கு முன்னால் நாம் எழுப்பப்பட போகிறோம், அவன் பக்கம் செல்ல போகிறோம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப காலையில அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த மறுமையினுடைய எண்ணத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த செய்தி புகாரினுடைய 6312வது செய்தியாகவும் முஸ்லிமினுடைய 2711வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப ஒரு மனிதன் இரவேல தூங்க செல்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், எழும்புகிறான் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடுகிறான் அல்ஹம்துலில்லாஹ், ஆடை அணிகிறான் அல்ஹம்துலில்லாஹ், அவன் வாயிலிருந்து வாரது அவன் தும்மி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அவன் தும்முனா கூட அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அவன் யாராவது ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருந்து கண்டால் அல்ஹம்துலில்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ், மீசான நிரப்பணும் அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண விஷயம். ஒரு 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 உரையை நிகழ்த்துகிறான், ஆரம்பிக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை ஆரம்பிக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா அல்ஹம்துலில்லாஹ், ரப்பனா வலக்கல் ஹம்த், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னா அர்த்தம் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, அந்த அல்ஹம்துலில்லாஹ் அந்த வார்த்தை இருக்குதான அல்ஹம்துலில்லாஹ் என்பதை வாழ்க்கையில கொண்டு அப்ளை பண்ணி நம்ம முழு வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் மாத்தி இந்த திக்ர்களை ஓதி ஓதி இந்த திக்ர்களினுடைய அந்த கருத்தை வாழ்க்கையில் எடுத்து வாழ்க்கையை அல்ஹம்துலில்லாஹ் மாத்தணும்டா நம்ம எல்லா நேரங்களிலும் எப்படி பாக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். சில சலஃப் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு கேட்பாங்க எப்படி இருக்கீங்க. ஏன் கேட்பாங்க தெரியுமா? அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும் என்பதற்காக. அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலே அல்லாஹ் அருளால கொடுத்துட்டு இருப்பான். அல்லாஹ் போல அல்லாஹ் அருள் செய்வான் தானே. அப்ப எனவே அந்த மனிதனுக்கு அருள் கிடைக்கும் ஒரு நினைச்சா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அவங்க சுகம் விசாரிப்பாங்க. சுகம் விசாரிப்பது என்பது அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவனுக்கு அருள் கிடைக்கணும், அதுக்காக சுகம் விசாரிப்பாங்க. அப்ப அப்படி நினைச்சவருக்கு எப்படி அருள் கிடைக்கும்? நிறைய பேர் சுகம் விசாரிக்கிறது தானே, சாதாரணமா விசாரிச்சுட்டு போறோம். எனவே நீங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்கன்னு யாரும் கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்றோம் தானே, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வாகவே வாழ்க்கை அமையணும்டா. எங்களோட வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ்வாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.